அண்மை செய்தி. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு விசாரணையானது துவங்கியுள்ளது. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி கடந்த டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த மே மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இன்றைய நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கானது விசாரணை துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி கடந்த டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த மே மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இன்றைய நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கானது தற்பொழுது விசாரணைக்கு இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி கடந்த டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா கடந்த டிசம்பர் 23 விவாகரத்து கோரி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கடந்த ஏப்ரல் 20 வழக்கின் விசாரணை நடைபெற்றிருந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்திய நீதிபதி வழக்கை ஜூன் 15 ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே டிசம்பர் 23 கடந்த ஆண்டு டிசம்பர் 23 மனு தாக்கல் செய்திருந்த நிலையில ஏப்ரல் 20 இதனுடைய விசாரணை நடைபெற்றது. அன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜூன் 15 வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில்தான் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.